லஅல்லகும் தத்தகூன், நீங்க முத்தகீனாக ஆகுவதற்காக உங்களுக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது அந்த ஆயத்தினுடைய கருத்து. அந்த தத்தகூன் என்கின்ற அந்த வார்த்தையை மையமாக கொண்டு நீங்க முத்தகீயாக ஆகுவதுங்கிறது நோம்பின் மூலமாக தான் கிடைக்கும். நோம்பும் அதற்கு ஒரு காரணமாக அமையுது. நோம்பின் மூலமாக நீங்க முத்தகீயா ஆகலாம் அப்படின்னு வரத வச்சும் ஒரு ஹதீஸையும் ஒன்று இணைப்பாங்க. இதுதான் நம்ம முன்னோர்களான இமாம்கள் அற்புதமான வழிகளை அமைத்து கொடுத்தார்கள். அப்ப ரெண்டு ஹதீஸ் இணைத்து கொடுப்பாங்க. ஒரு ஹதீஸ் முழுவதும் இணைக்கிறாங்க. எப்படி லாயக்குள் தமாமக்க எல்லா தகையும், உங்களோட சாப்பாட முத்தகீயை தவிர யாருக்கும் சாப்பிட கொடுக்க வேணாம். நீங்க கொடுக்கறதா இருந்தா முத்தகீக்கு கொடுங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஏன்னா கொடுக்கிற சாப்பாடு வீணாயிடக்கூடாது. பார்த்தீங்களா, ஏதோ ஒவ்வொன்றுக்கு வழிபோக யாராவது ஒண்ணுக்கு உதவாதவன்னு சொன்னா அடுத்தவங்களுக்கு இடத்தை தந்துட்டு இருக்கிறவனுக்கு கொடுக்க கூடாது. அது மார்க்கத்தில் இடம் கிடையாது. பாவம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறான், கொடூரமான முறையில அடுத்தவங்களுக்கு துன்பம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறான், பல பாதுகாப்பான காரியங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கிறான்னு சொன்னா புகஹாக்களான பெருமக்கள் இந்த மாதிரி ஹதீஸ்களை வச்சு சட்டத்தை வகுத்தாங்க. அவங்க சொல்றாங்க, ஒரு நாய் இருக்குன்னு வைங்க, அந்த நாய் தாகமா இருக்கு, அதே சமயத்தில் ஒரு மூமின அதாவது ஒரு பாசிமான மனிதன், பாவி கொடூரமான பாவி அவனும் நிற்கிறான். இப்ப நாய்க்கு தண்ணி கொடுக்கிறதா இல்ல பாசித்த மோசமான பம்பனுக்கு தண்ணி கொடுக்கிறதான்னு கேட்டா நாய்க்கு தண்ணியை கொடுக்கன்னு சொல்லி புகஹாக்கள் கேட்டா வச்சுக்கிறாங்க. ஏன் நீங்க கொடுக்கிற உணவு வந்து நல்லவனுக்கு போய் சேரணுங்கிறதுனால அவ நல்லவன்னு தெரிஞ்சு அவன் அள்ளி கொடுக்கணும். இந்த ஹதீஸை வச்சுக்கிட்டு இமாம்கள் சொல்றாங்க, நீங்க வந்து ரமதானுடைய அந்த சமயத்தில் நோன்பாளிகளுக்கு உணவை கொடுங்கள். அது முத்தகீயாக அந்த ஒரு உன்னதமான அமலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. லாயக்குள் தமாமக இல்லா தகையும், உங்களோட உணவு முத்தகீயை தவிர சாப்பிட வேணாம்னு சொல்லும் போது அதுக்கு அமல் செய்யற வாக்கியம் இந்த ரமதானுடைய மாதத்துல கிடைக்குதுன்னு சொல்றாங்க. அதனாலதான் ரமதான் வார வர எதிர்பார்த்துட்டு இருக்காதீங்க. நீங்க இப்பவுமே உங்களுக்கு இல்லங்களுக்கு செல்லுங்கள். யாருக்கு இல்லங்கள் கஷ்டத்தில் வாழ்கிறது உங்க குடும்பத்துல கூட இருக்கலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்க உங்களோட தாய்க்கு கொடுக்கிறது கூட சதக்கா, உங்களோட தகப்பனுக்கு கொடுக்கிறது கூட சதக்கா. ஏன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதெல்லாம் சதக்கால சேர்த்தாங்க என்றது இந்த காலத்துல தான் விளங்குது. ஏன் இதெல்லாம் வந்து சதக்கால சேர்த்தாங்க? ஒரு பெற்ற தாய்க்கும் நம்ம ஈடெடுத்து அந்த தகப்பனுக்கும் வழங்குவது கூட தர்மத்துக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சேர்த்து வைத்தார்கள் என்பதனுடைய அந்த ஆழமான விளக்கம் இப்பொழுது கண்டுகிறது. பார்க்கிறோம் இல்லையா? எத்தனை தகப்பன்மார்களை, எத்தனை தாய்மார்களை இழைத்திருக்கிறாங்க. தன் உடலில் இருக்கக்கூடிய வளத்தை, மோசமான வளத்தை மையமாக வைத்து அந்த தாய்க்கும் தகப்பனுக்கும் துன்பத்தையும் ரோகிணியையும் சங்கடத்தையும் கொடுத்து அவர்களுடைய மனதை நோவினைப்படுத்துகிறார்கள். எவ்வளவு கொடூரமான செயல்! எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஆர்வமூட்டி செய்றாங்க, உங்க தாய்க்கு கொடுத்துருங்க, சதக்கால போய் சேருதுன்னு சொன்னாங்க. சதக்காக வந்தாலும் கொடுக்கலாமா இல்லையா? கொடுக்கிறது கடமை. அந்த கடமையை செய்யும் பொழுது கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிருபையா சதக்காக அந்த சேர்த்து வைக்கிறாங்கன்னு சொன்னா நமக்கு எல்லா நிலைகளிலேயும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமது ஈடேற்றத்திற்கு பாடுபட்டவர்கள் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அந்த கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அடிப்படையில் நமது தாய்க்கு, நமது தகப்பன்மார்களுக்கு, நமது இனவத்திற்கான சகோதரர்கள் எத்தனையோ பேர் கேட்க முடியாத நிலைமையில் இருப்பாங்க. நமது அண்டை வீட்டார்கள் நாளா உட்கார்ந்து இருப்போம். அதுவும் சொல்றாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்கிட்ட சொன்னாங்க, நீங்க ஆணத்தை உங்க வீட்டுல காய்ச்சும் போது கொஞ்சம் கூடுதலா காய்ச்சிக்கங்க, அந்த ஆணத்தை நீங்க பக்கத்து வீட்டுக்கெல்லாம் கொடுத்து கொடுங்கன்னு சொன்னாங்க அப்படின்னு அந்த சஹாபி சொல்லி காட்டுவாங்க. ஏன்னு சொன்னா அந்த அந்த ஜீரானுக்கு கொடுக்கிறது கூட சதக்கா. அப்ப பக்கத்து வீட்டுக்காரங்க இவ்வளவு நாள் நம்ம இருப்போம், நம்ம பக்கத்து வீட்டுக்கார சாப்பிடுறாங்கன்னு கூட நம்ம பார்க்கறது இல்லை. ஆனா இப்ப நீங்க கண்டிப்பா பார்க்கணும், பக்கத்து வீட்டுல யாரு சாப்பிடாம இருக்கிறா, நமது தெருவுல யாரு சாப்பிடாம இருக்கிறா, யாரு கேட்க முடியாத நம்ம கஷ்டத்தோட இருக்கிறா பார்க்கணும். தெருவை பார்த்துட்டீங்களா, உங்க ஊரை பாருங்க, ஊரை பார்த்துட்டீங்களா, இந்த பக்கத்தில் உள்ள கிராமங்களை பாருங்க, அதையும் பார்த்துட்டீங்களா. இப்படிதான் போகணும். எல்லாம் நீங்க தட்டு தட்டு பாயக்கூடாது, எங்கேயோ வரக்கூடாது. அது தர்மத்துல சிறந்த தர்மம் கிடையாது. சிறந்த தர்மம் எதுன்னு சொன்னா நீங்க உங்களை பார்க்கறது, உங்க குடும்பத்தை பார்க்கறது, உங்களோட சகோதரத்துக்கு அந்த சகோதரிகளை பார்க்கறது, உங்க அண்டை வீட்டுக்காரரை பார்க்கறது, இதெல்லாம் பார்த்துட்டீங்கன்னு சொன்னா உங்க தெருவழியை பார்க்கறது, தெருவழியை பார்த்துட்டீங்கன்னா முகல்ல ஆட்சியை பார்க்கறது, முகல்ல ஆட்சியை பார்த்துட்டீங்கன்னு சொன்னா ஊரை பார்க்கறது, ஊரை பார்த்துட்டீங்கன்னு சொன்னாதான் பக்கத்து ஊருக்கு அப்படி அடுத்த ஊரு அப்படின்லாம் போகணும். இதெல்லாம் ஒன்று கொண்டு நிறைய போய் கொடுத்து பார்த்தீங்கன்னு வைங்க, அது பேருக்கு புகழ்ச்சி கிடையாது.
செல்வத்தை வழங்கி இருக்கிறான். மன வலிமையும் வழங்கி வாரி வழங்குகிற அருளையும் கொடுத்து அந்த பணங்களை அந்த செல்வங்களை நல்ல வழிகளில் செலவு செய்கிற கௌரியத்தையும் அல்லாஹ் எங்களுக்கும் நம்மை சார்ந்தவர்களுக்கும் தந்தருள் வாழ்த்து கொடுக்கிற சதக்காக்களை ஏற்றுக்கொண்டு நாளை மறுமையில் அல்லாஹ் உயர்தரமான சதக்கா கொடுத்த நல்லவர்களுடைய கூட்டத்தில் அல்லாஹ் எங்களையும் சேர்த்தருள் பாலிப்பானாக. கற்பனை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானில் எப்படி வாரி வழங்குவார்களோ அவர்களுடைய சுன்னத்தை மீறி நாமும் வாரி வழங்கி ஆதரவற்ற ஏழைகளை, அனாதைகளை, தேவை உடையவர்களை நாமெல்லாம் ஆதரிக்கிற அருள் பாக்கியத்தையும் அல்லாஹ் எங்களுக்கும் நம்மை சார்ந்தவர்களுக்கும் நல்லருள் பாலிப்பானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி பில்-ghudwi wal-āsāl வ நஅூது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மன் யுضلِلْஹு ஃபலா ஹாதிய லஹு. வ நஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله وسلم على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد فيا عباد الله أوصيكم إياي وإياكم أولا بتقوى الله. اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. واعلموا عباد الله أن الله سبحانه وتعالى جعل لكم من السنة أياما شرفا ومواقيت بينها لكم وأقربها دلالة على قصد السبيل إليه وكفالة بالمزيد لمن رغب فيما لديه. ومن كفر كتب من الآمنين ومن كفر فإن الله غني عن العالمين. وهذه الأيام رحمكم الله فعظموا عباد الله ما عظم الله من حرمة هذه الأيام باجتناب المحارم والآثام. وفقنا الله تعالى وإياكم العمل بما يرضيه عنا. قال الله تعالى في محكم التنزيل: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. لن تنالوا البر حتى تنفقوا مما تحبون. وقال أيضا: ومن يعمل مثقال ذرة خيرا يراه ومن يعمل مثقال ذرة شرا يراه. بارك الله لنا ولكم بالقرآن العظيم ونفعنا وإياكم بالآيات والذكر الحكيم. أستغفر الله العظيم لي ولكم وأستعفيه عني وعنكم وعن جميع المسلمين والمؤمنين أجمعين فاستغفروه إنه هو الغفور